திரௌபதியோட மகன்கள் அஸ்வத்தாமன் கொன்றதன் பின்னணியில் உள்ள ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? 18 நாட்கள் நடந்த மகாபாரத போர்ல கௌரவர்கள் 100 பேரு கொல்லப்பட்டாங்க. அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மன் 3 பேரு உயிருக்கு பயந்து ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான காக்கைகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுவும் நடு இரவு இல்லையா, சுற்றிலும் இருட்டு. அந்த சமயம் அந்த மரத்துக்கு ஒரு பெரிய ஆந்தை வந்துச்சு. தன்னுடைய பகையாளியான மொத்த காக்கை இனத்தையும் ஒவ்வொன்னா வேட்டையாட ஆரம்பிச்சுது. ஏன்னா ஆந்தைக்கு தான் இரவு நேரத்துல நல்லா பார்வை தெரியுமே. கடைசியில மொத்த காக்கை இனமும் செத்து தரை முழுக்க கிடந்துச்சு. அந்த காட்சிய பார்த்து ஆந்தை சந்தோஷப்பட்டத மரத்தடியை நின்னுக்கிட்டு கவனிச்சிட்டு இருந்தான் அஸ்வத்தாமன். அப்போதாங்க அவனுடைய மனசுக்குள்ள அந்த கொடூர திட்டம் தோன்றுச்சு. கிருதவர்மனையும் கிருபரையும் வாயில்ல காவலுக்கு நிக்க வச்சுட்டு நேரா கூடாரத்துக்குள்ள போன அஸ்வத்தாமன் அங்க தூங்கிட்டு இருந்த திரௌபதியோட மகன்களை ஒவ்வொருத்தரா வெட்டி வீழ்த்தி தன்னுடைய பகையை தீர்க்க ஆரம்பிச்சான்.